பழைய கதை ஒன்று உண்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. இந்த தரகர் இருக்கார்ல, புரோக்கர், அவர் வந்து ஜாதகம்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஜாதகமெல்லாம் வாங்கி பார்க்குறாரு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, என்னையா நீ பாட்டுக்க வர்ற போகிற, டிஃபன் சாப்பிட்ற, வர, செலவுக்கு காசு வாங்கிக்கிற, எல்லாம் பண்ணுற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் வேறு புரோக்கரை பார்க்கலாம்னு இருக்கேன்ட்ட. இந்த புரோக்கருக்கு கோவம் வந்துடுச்சு. ஐயா, என்னால் என்னங்க தப்பு, நான் எல்லாம் ஜாதகம்லாம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் தான் அதில் இது சரியில்லைங்கிறீங்க, இதில் அது சரியில்லைங்கிறீங்க. அப்படி அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்குது, முடிச்சிருவோமா அண்ணா? முடி எடு, பாரு என்ன இருக்குது அண்ணா. எல்லாம் இருக்குங்க அண்ணா. பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரியா அண்ணா. ஒரு 2 பொருத்தம் தாங்க இல்லை அண்ணா. 10க்கு 2 தான் இல்லைண்ணா. 2 தானே இல்லை, முடியா முடி அதையே. பையன் நல்லா இருக்கான்னு சொல்கிறான். எல்லாம் வந்து கல்யாணம் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு ஐயர் உட்காந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஐயர் என்ன பண்ணுறாரு, பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இது அக்னியில் போடுங்கோங்கிறார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், வாயில் போடுன்ட்டு வாயில் போட்டான். ஐயருக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, உன்னை நெருப்பில் தானே போட சொன்னேன், வாயில் போடுற, அதுக்கு ஏன் லொல்லுங்கிற, இப்போ என்ன செய்யணும்? நெருப்பில் தானே, அதானே, அதுக்கு ஏன் லொல்லு கத்துற, இரியா இன்னும் தூணு தப்பிட்டான். இப்போ அவருக்கு கோபம் ஜாஸ்தியாக போச்சு. யோ, தின்னாவது தொலைக்கப்படாத ஐயா, எச்சிய தெய்வம் ஐயாது, அதில் போய் எச்சிய துப்புறிய நீ அப்படின்னார். இப்போ மாப்பிள்ளைக்கு கோபம் வந்துடுச்சு. தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கும் நமக்கும் சரியாக வராது. இன்னமே என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத, நீ பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்ட்டு. கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுனார். அவன் சொன்னான், ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், அதானே நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா பார்த்தான், என்னடா இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், இவன் என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்ட்டு இங்கே வாயான்னு இந்த புரோக்கரை கூப்பிட்டான். என்னமோ 2 பொருத்தம்தான் இல்லை, பாக்கியெல்லாம் இருக்குன்னு இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், என்னையா இந்த மாதிரி ஆளை கொண்டாந்துட்டேன் நீனா? இல்லைங்களே, நான் 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே, அது என்னான்னு கேட்டிங்களா? ஆமாம், என்ன பொருத்தம் இல்லை அப்படின்னார். சொன்னாலும் தெரியாது, சொந்தமாகவும் தெரியாது. சொன்னாலும் கேட்க மாட்டான், சொந்தமாகவும் தெரியாது. இது 2 தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா, இதை தவிர பாக்கி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னடா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்கிற போது கணவன் எப்படி வந்து அமைகிறான்னா, சொன்னாலும் கேட்க மாட்டான், சொந்தமாகவும் தெரியாது, அவனுக்கு படிப்பறிவும் கிடையாது, படித்தவன் சொல்கிறத கேட்கவும் மாட்டான், அவனை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தானே நம்ம நினைப்போம். இப்போ அந்த பெண்ணு என்ன செய்கிறான்னா, அவனையும் வச்சு குடும்பம் நடத்தி ஒரு குடும்பமாக ஆக்கி போடுறான்னா, அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தால் செய்ய முடியும்? பெண் என்பவள் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, நல்ல சொன்னதை உடனே கேட்டு செய்யக்கூடிய பெண்ணு இருக்கிறா, கொஞ்சம் தாமதமானாலும் உறுதியாக செய்யக்கூடிய பெண்ணு இருக்கிறார். இந்த பெண்ணை அனுசரித்து வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவனுக்கு கற்றுக்கணும். திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒன்று சொல்கிறார், குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு முதல் வேணுமா இல்லையா? ஒரு வியாபாரம் நடத்தணும், ஒரு முதல் போடணும்ல. குடும்பம் நடத்துறதுக்கு என்னத்தை முதலாக போட போகிற? அன்பை போடுறா. லாபம் கிடைக்கணுமே, அறம் செய், அதுதான் நீ குடும்பம் நடத்துறதுனால உண்டான பயன்.
அன்பு பண்பு, அறம் பயன். நீ குடும்பம் நடத்தியதுனால என்ன பயன்னா அறம் செய்வது தான். அறம் செய்வது அப்படின்னா என்ன? எது அறம்? அறம்ங்கிறதுக்கு பொருள் நமக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிக் கொடுக்குறோம்ல. பிள்ளையும் படிக்குதில்ல. தமிழ் பள்ளிக்கூடம் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல அறம் செய்ய விரும்புன்னு. அறம்னா என்னன்னு அந்த பிள்ளை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அறத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமாங்க? உண்மை பேசுகிறது அறம்தான். அடித்தா வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறது அறம்தான். யாராவது திட்டினான்னா சரிதான் போட்டு போகிறது அறம்தான். யாராவது இல்லைன்னு கேட்குறவனுக்கு கொடுக்கறது அறம்தான். அப்போ எதுதான் அறம்? சுருக்கமாக சொன்னால் நல்லது செஞ்சால் அறம். அதை எப்படி சொல்கிறாரு? சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்ற. அறிவுன்னா எது தெரியுமா? மனம் போன போக்கெல்லாம் போகாமல் சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரி தீமைகளை அகற்றி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஒன்று சுருக்கமாக சொன்னால் நல்லது செஞ்சார் அறிவு தான் அறம். நல்லது எது செய்கிறியோ அதெல்லாம் அறம், தீயது எது செஞ்சால் மரம். அறத்தை செய்யணும்னா எதிரா அறம் கேட்குறானே. கர்ணன் இருந்தான். கர்ணன் என்ன பண்ணான்? அவனுக்கு கர்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் என்ன சொல்கிறோம்? மாதா பிதா குரு தெய்வம், 4 தான் நமக்கு துணை இல்லையா? அம்மா அப்பா குருநாதர் தெய்வம், இது 4 துணை. அவனுக்கு அந்த 4மே துணை இல்லையே. பெத்த தாய் பிறந்த உடனே பொட்டியில் வச்சு விட்டுடுறான் ஆற்றுல. அவள் பொறுப்பை கழிச்சு விட்டுட்டா. தந்தை யார்? சூரியன். அவன் கண்டுக்கவே இல்லை. பிள்ளைய சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னா அவன் சான்றோனாகவும் ஆக்கலை, ஈன்றோனாகவும் ஆக்கலை. அவன் பட்டுக்கிட்டான். குரு எப்படி இருக்கணும்? குரு எப்படி இருக்கணும்? பாடம் சொல்லிக் கொடுக்கணும், நல்லதை கற்றுக் கொடுக்கணும். யார் வந்தாலும் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். இவனுக்கு வாய்ச்ச குரு யார்? பரசுராமர். பரசுராமர் என்ன பண்ணாருங்க? பாடம்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. போன போது சொன்னார், நான் பிராமணனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன், க்ஷத்திரியனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டார். இவன் என்ன பண்ணான்? பிராமணன் மாதிரி ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு திருநீர்லாம் இட்டுக்கிட்டு அப்படி போய் நின்னான். அவன் நான் பிராமணன்னு சொல்லலை. கர்ணன் அவன் வாயால் சொல்லலை. இந்த கர்ணன் என்ன பண்ணுறான்? இப்போ இந்த கற்றுக்கணுங்கிற ஆசை துரோணாச்சாரியார் நடத்திட்டு இருக்கிற இடத்துல போய் எட்டி நின்று பார்க்குறான். எப்படி வில் வித்தையை சொல்லிக் கொடுக்குறாரு என்னங்கிறத பார்க்குறான். அந்த பார்த்ததுக்கும் இங்கே நிற்கக்கூடாது போடான்னு விரட்டுறார். இது அரசர்கள் படிக்கிற இடம், இங்கே நீ இருக்கக்கூடாது போன்னு விரட்டுறார். அவன் அப்படியே இல்லை. அப்புறம் போய் பரசுராமர்கிட்ட போய் கேட்குறான். பரசுராமர் என்ன பண்ணுறாரு? எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஆனால் அப்புறம் தான் ஒரு நாளைக்கு தெரியுது இந்த தொடையில் வண்டு தொலைச்சி ரத்தம் ஓடுது. பார்த்தோன்னே அவர் சொன்னார், ஒரு பிராமணன் இப்படி தாங்க மாட்டான், நீ சத்திரியன், என்கிட்ட பொய் சொல்லி படிச்சுட்டே, ஆகையினாலே என்னிடம் கற்ற கல்வி உனக்கு ஆபத்துக்கு உதவாது, போ. இதான் வாத்தியார். நான் என்கிட்ட படிக்கிறான், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கல, பரீட்சை அன்னைக்கு நினைப்பு வராது போடான்னா அது மாதிரி தானே இருக்குது இது. அவன் இவர் சொன்னபடி இல்லை, அதுக்காக வேண்டி உனக்கு அது பயன்படாது போன்னு சொல்லிடுறார். அம்மாவால் உதவி இல்லை, அப்பாவால் உதவி இல்லை, குருநாதர்னாலேயும் உதவி இல்லை. தெய்வம் தானே மிச்சம். தெய்வம் என்ன பண்ணுச்சு? தெய்வம் காப்பாற்றும் இல்லையா? தெய்வத்தினுடைய வேலை என்ன? நம்ம காப்பாற்றுவது தானே. தீன தயாளன், தீனர்களுக்கு தயாள குணத்தோடு உதவுகிறவன். அவன் என்ன பண்ணான்? அர்ஜுனன் அம்பை விட்டுக்கிட்டே இருக்கிறான், உயிர் போக மாட்டேங்குது. அர்ஜுனன் கேட்குறான், இவ்வளவு அம்பு போட்டிருக்கேன், உயிர் போக மாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு கேட்டான். போவாதுறான்னா,
கிருஷ்ணன் போவாது. ஏன்? அவன் செஞ்ச தர்மம் அப்படிப்பட்டதுரா. அவன் செய்த தர்மம் அவன் தலையை காப்பாற்றுது. அதனால் அவனுக்கு உயிர் போகலைன்னு. அப்போ எப்படி தான் அவனை சாகடிக்கிறது? அது ஒன்றால் முடியாது, நான் செய்கிறேன். தேர் தட்டிலேருந்து இறங்குறார். இறங்கி அங்கேருந்து போகிறார். கிட்ட போகிறார். கிழவன் வேஷத்தில் போகிறார். கிழவனா போய் அவர்கிட்ட போய் சொல்கிறார், மேருவினடை தவம் பூண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன், வேண்டிய தருதி நீ எனக் கேட்டேன், இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள்வாய். வில்லிபாரதம். அதில் என்ன சொல்கிறாரு? நான் மேருமலையிலேருந்து தவம் பண்ணிட்டு தான் இப்போ வர்றேன். பொய். தேர்லேருந்து இறங்கி வர்றாரு, மேருமலையிலேருந்து வர்றேன்னு சொல்கிறார். பொய் தானே சொல்கிறார். ரொம்ப வறுமையில் கிடந்து கஷ்டப்படுறேன். பொய். அடுத்த பொய். உன்னால் என்னாவது முடிஞ்சதை கொடு கேட்குறார். இப்போ அவன் என்ன செய்வான்? யார் எது கேட்டாலும் கொடுக்குற தன்மை உடையவன் கர்ணன். இப்போ இவர் கேட்குறத கொடுக்க முடியலையே அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள்வாயின்னா. அவன் சொன்னான், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். இந்த உயிர் உடம்பு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு தெரியலடா. வெளியில் இருந்துக்கிட்டு இந்த உடம்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா, இல்லை உள்ளே தான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் வாங்கிக்கிற அடிக்கு நேரம் போயிருக்கணும், போகலை. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். இந்த பாவி பய அது கர்ணனுடைய உயர்ந்த குணத்தை காட்டுது பாருங்க. நாம் என்ன சொல்லுவோம்? இப்போ நம்மகிட்ட ஒரு 200 ஒருத்தர் கேட்குறார், ஒரு 200 இருந்தால் கொடுங்க சார், மருந்து வாங்கிறதுக்கு வேணும், பணம் வேணும், இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே தர்றேங்கிறார். இப்போ நமக்கு கொடுக்க மனசு இல்லை, கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவோமா இல்லையா? அவர் கேட்டார், இல்லைங்களே இப்போ இல்லையே. ஏண்டா பாவி பயல, நேற்றுக்கே வந்திருக்கக்கூடாது? யார்? வாங்க வந்தவனை பாவிம்மோ. ஏய்யா பாவி, நேற்றுக்கே வந்திருக்கக்கூடாது அப்படிமோ. ஆனால் கர்ணன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பாவியாகிய நான் எல்லாரும் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போ நீ வரலையே ஐயா. இப்போ வந்திருக்கியே, நான் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்திருக்கேன், இங்கே கேட்குறிய, என்கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் கேள் தர்றேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை கேள் தர்றேன் அப்படின்னா. ஒன்றியபடி கண்ணன் என்ன பண்ணா? ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக, உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்டான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எவனாவது புண்ணியத்தை வாங்குவானோ? புண்ணியத்தை வாங்கி என்ன புண்ணியம்? நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தை நான் வாங்கி எனக்கு என்ன புண்ணியம்? அது உங்களுக்கு தான் புண்ணியம். நானே பாவம் பண்ணியிருக்கிறேன், பாவியாக இருக்கேன்னா அதை நான் வாங்கினதுனால சரியாக வந்துடுமா? வராது. நான் செய்த பாவத்துக்கு ஏற்றவற்றை நான் அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ ஒன்றிய நின் புண்ணியம் அனைத்தும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். வந்திருக்கிறவன் கிழவன் அல்ல, வந்திருக்கிறவன் கிழவன் அல்ல, இவன் வந்திருக்கிறவன் பரமாத்மா தான் வந்திருக்கிறான். மாறு வேஷத்தில் வந்திருக்கான். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஒன்றியபடி புண்ணியம் அனைத்தும் கொடுன்னா அவன் சொன்னான், நல்ல வேலை இருக்கிறத கேட்டேன்னா. முகமலர் மலர்ந்து, முகமலர் அவனுக்கு அப்படியே மலர்ந்து போச்சான் முகம். நல்ல வேலையாக இருக்கிறத கேட்டானே. இப்போ ஒரு தங்க சங்கிலி கொடுன்னா கொடுக்க முடியுமா? வீட்டில் இருந்தால் 100 சங்கிலி கொடுக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கு, இங்கே இல்லையே. புண்ணியத்தை நல்ல வேலை புண்ணியம் இருக்கு கொடுத்துடலாம். இந்த தரேன் அப்படின்னா தாரை வார்த்து கொடு, தாரை வார்த்து கொடு. இப்போது 2 பேரில் யார் கலங்கி போயிட்டான்னு பாருங்க. கர்ணன் ஸ்டெடியாக இருக்கான், வாங்க வந்தவன் கிருஷ்ண பரமாத்மா. ஒன்று வச்சுக்கோங்க, வாங்க வந்தவன் கொடுக்குறேன்னு சொல்லலாமோ? நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர்றான்னு வச்சுங்களேன்,
நம்ம வீட்டில் இருக்கிற பழையதை எடுத்து போடுறோம். அது 3 நாள் ஐட்டம் நம்ம மோசமாக இருக்குது. அவன் வாங்கி தொலைச்சிட்டு கொண்டு போய் கொட்டிட்டு போயிடுறான். இன்னும் ஒரு நாள் வர்றான், நம்ம அதுமாரி எடுத்துகிட்டு வர்றோம். ஏம்மா அந்த பழையது தானேன்னு கேட்பான்ல. ஆமாம், அது நீங்கள் உங்கள் ஐயாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறான். நான் போகிற இடத்துல இட்லி தோசை கிசை கிடைத்தா கொண்டாந்து தரவான்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய அவமானம். இப்போது இவன் கேட்குறான், கிருஷ்ணன் வாங்கிறதுக்கு வந்த கிருஷ்ணன், வாங்குறவன் எப்பவும் கொடுக்க மாட்டான், கொடுக்குறவன் எப்பவும் வாங்க மாட்டான். நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு 2 ரூபா வாங்கிடுங்க பார்ப்போம். ஏன்னா நான் வாங்குறவன், கொடுக்க மாட்டேன். இப்போ ஜிவி இருக்கிறாரு, அவரை வாங்க சொல்லுங்கள், வாங்க மாட்டார். ஏன்னா அவர் கொடுக்குறவர். ஏன்னா இன்றைக்கி எனக்கு அவர் தான் கொடுக்க போகிறார். அப்போ என்ன பண்ணுறான் கர்ணன், சரி இவன் தான் வந்திருக்கான், இந்த தர்றேன் அப்படின்னா உன்னுடைய தாரை வார்த்து கொடுங்கிறான். ஒன்றை கொடுக்கணும்னா தாரை வார்த்து கொடுக்கணும், கொடுன்னா. தாரை வாக்கிறதுக்கு எங்கே தண்ணி இருக்குது? தண்ணி இல்லையில. மருமத்து அம்பின் வாய் அம்பால், மருமத்தில் நெஞ்சில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கினா அதுலேருந்து ரத்தம் பேரிட்டு ஊற்றியது, அதில் இருந்தால் எடுத்துக்கோன்னு கொடுத்தான். இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா நிலைமை? அவன் அதை எதிர்பார்த்து வரல. புண்ணியத்தை கேட்டால் இவன் கொடுக்க மாட்டான். பைசாவாக கொடுத்து சேர்த்த புண்ணியம் அதை நம்மகிட்ட கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு தான் போகிறான். இவன் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் இதோ இருக்க எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் மயங்கி போய் தான் அடுத்த கேள்வி கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். உனக்கு என்ன வேணும்னா, நீ யாரடா எனக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்கணும் கர்ணன். ஏண்டா என்கிட்ட வாங்க வந்த, நீ எப்படி இது என்ன வேணும்னு கேட்குறிய, நீ யார் நீ அப்படின்னு அவன் எல்லாம் கேட்கல. அவனுக்கு முந்தையே தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த பாரு இன்னொரு பிறவி எனக்கு இருக்கக்கூடாது, இன்னும் உற்பவம் உண்டு ஆகினும் எனக்கு இன்னொரு பிறவி இருக்கப்படாது. ஒரு கால் இருந்தால் அந்த பிறவியிலையும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள். யாராவது என்கிட்ட வந்து இல்லைன்னு கேட்டான்னா அவனுக்கு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு பணம் கொடுன்னு கேட்கல, அவன் மனம் கொடுன்னா. மனம் இருந்தால் பணத்தை நான் சேர்த்துக்க வேண்டா. இப்போ நான் இவ்வளோ பேருக்கு கொடுக்குறேனே, நான் சம்பாதிச்சா கொடுத்தேன்? இல்லை, எனக்கு வந்தது கொடுத்தேன். மனசை கொடுன்னு கேட்டான். இறைவன்கிட்ட போய் ஒரு நல்லது கேட்டால் இறைவன் என்ன செய்வானா, 1க்கு 3 கொடுப்பானா. கெட்டது கேட்டால் உள்ளதையும் அழிச்சு விடுவான். இப்போ அவன்கிட்ட நல்லது கேட்டான், மனம் கொடு. அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் யாராவது வந்து இல்லைன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுமாரி மனசை கொடு அப்படின்னா. அவன் சொன்னான், ஈகையும் செல்வமும் எய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்றான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஈகை குணத்தை கொடுத்தேன், கொடுக்கணுங்கிற மனசு உனக்கு இருக்கும். மனம் இருந்தால் போருமா? பணம் வேண்டாம், பணத்தையும் கொடுக்குறேன். அதுக்கு மேலே முக்தியும் பெருதி முடிவில் என்றான். கடைசியில் வீடு பேற்றையும் அறைவாய். இவன் கேட்டது 1, அவன் கொடுத்தது 3. ஏன்னா அவன் நினச்சி பார்க்கல. வாங்க வந்தவனையே கொடுக்குறவன் அசத்தி போடுறான். இதை நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம். ஒரு சாதாரண விறகு வெட்டி ஒருத்தன், அவனுக்கு நிறைய பரிசு கிடைச்சிருது. இந்த கிராஸ் வேர்ட்ஸ் அப்போல்லாம் எழுதுவாங்கல்ல, அதில் ஒரு 2 கோடி ரூபா பணம் கிடைச்சிருது. இதை வந்து அந்த பம்பாயில் கம்பெனி நடத்துகிறவன் என்ன பண்ணான், யோசனை பண்ணி இவன் அட்ரஸை பார்க்குறான், ஏழையாக இருக்கான். ஐயோ, ஒரு ஏழைகிட்ட போய் 2 கோடின்னா திடீர்னு மயக்காணிச்சு விழுந்தாலும் விழுந்துருவான்டா. அவன் 2 ரூபா 1 ரூபாயை கூட பார்த்துருக்க மாட்டான். 2 கோடின்னா அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பக்குவமாக சொல்கிறதுக்கு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மனோயியல் தெரிஞ்சவனை அனுப்புகிறான். மனோதத்துவவாதியை ஒருத்தரை அனுப்புகிறான். அந்த டாக்டர் வர்றான். வந்து இவன்கிட்ட காலையில் காட்டியும் வந்தான்.
வந்து கேட்குறான், நீங்கள் தான் ராமசாமியா? ஆமாம். நீங்கள் அந்த கிராஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுவீங்களோ? எழுதியிருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருப்பேன். அது ஒன்றும் வராது. வந்ததுன்னா வந்தால் வரட்டும். ஆமாம். சரி, எவ்வளவு பரிசு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளவு கிடைக்கும்? சரி, ஒரு 500 ரூபா கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். கிழிஞ்ச வேட்டியை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல வேட்டியை வாங்கிக்குவேன். சரி, 10,000 ரூபா கிடைச்சிதுன்னா, அந்த கடையில் இந்த கடையில் வாங்கியிருக்கிற கடனை கொடுப்பேன். அவ்வளோதான். சரி, 1 கோடி ரூபா கிடைக்கிதுன்னு வைங்க அப்படின்னா, என்னையா எல்லா கடனையும் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன். இது ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னா, 2 கோடியும் உங்களுக்கே விழுந்ததுன்னா, அப்படின்னா 2 கோடியும் விழுந்தா 1 கோடி உனக்கு தரேன்டா அப்படின்னா, அவன் விழுந்து செத்துவிட்டான். வந்த டாக்டர் விழுந்து செத்துவிட்டான். இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி, உன் ஆள் செத்து போயிட்டான், வந்து அழைச்சிட்டு போ அப்படிங்கிறான். அவன் 2 கோடியை கொண்டாந்து கொடுத்துட்டு அவனை தூக்கிட்டு போகிறான். எதுக்கு சொல்கிறேன்? யார் என்ன செய்வான்னு தெரியாது. மயங்க அடிச்சுட்றான்ல. கர்ணன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், கிருஷ்ண பரமாத்மாவையே திகைச்சு போகும்படியாக வச்சுட்டான். அதான் அவன் ஒன்று கேட்டான், 3 தரேன் போ என்று சொன்னான். வாழ்வது எப்படி? நம்மை படைத்த கடவுளே பார்த்து வியப்படையும்படியாக வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்வதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வதுதான் நாம் ஒரு மனிதனாக பிறந்ததற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் ஆகும் என்பதை சொல்லி அருமையாக இந்த இடத்துல செஞ்சார். நீங்கள்லாம் கேட்குறத பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்காந்து யாராச்சும் 10 பேர் எழுந்தா நிறுத்திடலான்னு பார்க்குறேன். 2 பேர் எழுந்தா நிறுத்திடலான்னு பார்க்குறேன். ஒருத்தருமே எழுந்திருக்கல. அப்படி பார்க்கும்போது மனுஷனுக்கு பேசுகிறவனுக்கு என்ன வரும் தெரியுமா? ஆசை. இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் அமெரிக்காவில் நடந்தது நடந்துடும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார். மத்தியானம் 1 மணிக்கு சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். இனிமேல் விஷயத்துக்கு உட்காந்துருந்தவங்களாம் பார்த்தான். அப்போ இது வரைக்கும் விஷயம் சொல்லலையா? அப்போ அந்த 3 மணி நேரத்துக்கு இனிமேல் தான் விஷயத்தையே சொல்ல போகிறானா? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா இவன் விஷயத்தை எவ்வளோ நேரம் சொல்லுவான்? இப்படிலாம் எல்லோரும் யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்தான். அமைதியாக நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அங்கே ஒருத்தன் மேலே ஏறி வந்துட்டான். பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான். இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை பார்த்தான். இவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு நீ வேண்டான்னா சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன். அதுக்காக துப்பாக்கியெல்லாம் எடுக்காத. எடியா துப்பாக்கி எடியா. என்ன நிறுத்தணும்? இப்போ அதானே. நீ பேசியா? நீ இப்போ தானே விஷயத்துக்கே வந்திருக்க, பேசு. இல்லை அப்படிலாம் இல்லை, ஒன்றை சுட மாட்டேன், நீ பேசு அப்படின்னா. அப்புறம் எதுக்கு வச்சுருக்க அப்படின்னா, ஒன்றை சுடுறதுக்கு இல்லைடா பாவி பயல, ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு. இவர் ஜீவி தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். நான் பாட்டுக்க பேச போவேன். அவருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.